ஓ நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திர அமிர்த கலசகஸ்தாய திரைலோகிநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நம. காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி உபயராசி மிதுன ராசி. புதன் பகவானின் நிபுணத்துவமான ஆட்சி பெற்ற வீடு. இந்த ராசியில் பிறந்தவர்கள் நிபுண அறிவை அதிகம் பெற்றவர்கள், கண்ணியமானவர்கள், கடமையாற்றும் வல்லமை பெற்றவர்கள், இனிமையான சொற்களை பேசும் வல்லவர்கள், நிபுண யோகம் பெற்றவர்கள், மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லும் வல்லவர்கள், கலைத்துறையின் பிரமாக்களாக இருக்கும் சாதனை யோகம் பெற்றவர்கள், அரசியல் நிதர்சனமான ராஜயோகம் பெற்றவர்கள். இந்த மிதுன ராசி மிதுன லக்ன மகா சாமர்த்தியசாலிகள் என்றே கூறலாம். இந்த ராசியில்தான் செவ்வாய் பகவானின் மிருகசீரட நட்சத்திரமும் குரு பகவானின் புனபூஷ நட்சத்திரமும் ராகு பகவானின் திருபாத நட்சத்திரமும் அவதாரம் செய்கின்றன. அந்த வகையில் ராஜ நட்சத்திரம் பெற்றவர்கள் இந்த மிதுன ராசி உதித்த மகா துல்லியவான்கள் என்று கூறலாம். உங்கள் வாழ்க்கையில் 9 மாத காலங்களில் ஏறுமுகமும் இறங்குமுகமும் இருந்த வண்ணம்தான் இருந்தன. வரும் இன்னும் 2 வாரங்களில் உங்கள் வாழ்க்கையில் அதீத தனயோகம் பணக்காரயம் கொடுத்து தொழிலும் புதிய வாய்ப்புகளும் புதிய பெருக்கமும் பண பெருக்கமும் நெருக்கங்கள் விலகி பண பெருக்கங்கள் பெருகக்கூடிய நேரம் இந்த மிதுன ராசிக்கு ஆரம்பமாகிவிட்டது. உங்கள் ராசிக்கு 7 என்று சொல்லக்கூடிய ஒரு கேந்திரத்துக்கும் 10 என்று சகுத்த ஒரு தசம கேந்திரத்துக்கும், அதாவது 2 கேந்திரத்தின் அதிபதி தனவீட்டில் உச்சம் பெறும்போது பணபரவு தனபரவு எல்லையில்லாமல் கிடைக்கும். தொழில்ஸ்தானாதிபதி ஜீவனாதிபதி 2 உச்சம் பெறும்போது அந்த இடம் வாக்கு சாதுரியம், குரு உச்சம் பெற்றால் 84 வாக்கு சாதுரியம் பெறும், வல்லமை பெறுவார்கள். உங்களுடைய பேச்சில் வன்மை இருக்கும், பேச்சில் மிகப்பெரிய துணிவிற்கும் பேச்சில் மிகப்பெரிய இனிமை இருக்கும். அந்த காலத்தில் இந்த குரு பகவான் அவருடைய 5வது விசேஷ பார்வை 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசியை பார்க்கும்போது கடன் வழக்கு வம்பு கோர்ட்டு கேஸ் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக மகா யோகமாக அமையும். மற்றும் உங்களுடைய 8வது இடத்தை மகர ராசியை இந்த குரு பகவான் 7ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுது பணபர வழி வருமானமும் அதிர்ஷ்டத்தினால் வரக்கூடிய வருமானமும் லாட்ரி வருமானமும் புதிய வருமானம் எதிர்பார வழி வருமானத்தை இந்த காலகட்ட 84 நாட்களில் இந்த மிதுன ராசிக்காரர்கள் பெறுவது நிதர்சனமான உண்மை. மேலும் அவருடைய 9வது விசேஷ பார்வை உங்கள் 10ஆம் இடத்தை பார்க்கும்போது 10இல் உள்ள சனியை குரு பகவான் பார்க்கும் பொழுது இந்த 84 நாட்களில் வாகன யோகம் அஷ்ட ஐஸ்வர்யமும் வாகனத்தினால் லாபங்களை பெறக்கூடிய யோகமும் மண்மனை சிரச்சத்து யோகமும் வெளிநாட்டு வழி வருமானத்தினால் வரக்கூடிய தனயோகத்தையும் இந்த குரு பகவான் உங்கள் வாழ்க்கையை தருகின்றார். அந்த வகையில் இந்த 2025இல் வரும் கோடீஸ்வரர் தனயோக பட்டியலில் இந்த மிதுன ராசியும் ஒன்று. இந்த அக்டோபர் 8 முதல் டிசம்பர் 23க்குள் உங்கள் வாழ்க்கையில் எண்ணில்லா செல்வாக்கு யோகம் பெற்று பெருந்தனபரவு பொருள்பரவு குபேரபரவு தனபாட்சி யோகம் கிடைத்து அஷ்டலட்சுமி ஐஸ்வர்ய கிராட்சினால் தனலட்சுமி தானிலட்சுமி விஜயலட்சுமி கஜலட்சுமி ஐஸ்வர்யலட்சுமி ஆதிலட்சுமி சந்தானலட்சுமி ஜெயலட்சுமி என்று சொல்லக்கூடிய அஷ்ட ஐஸ்வர்ய லட்சுமி கிராட்சியங்கள் பெற்று மிக தனப்பிரபுவாய் வரக்கூடிய நேரங்களையும் இந்த குரு பகவான் உங்கள் வாழ்க்கையை தருவது நிதர்சனமான உண்மை. இப்படி ஒரு ராஜயோக நிகழ்வு இனிமே நடப்பது 12 வருடம் நீங்கள் காத்திருக்க வேண்டும் சகோதரர்களை. இந்த காலகட்டங்கள் இங்கே துரிதப்படுத்துங்க. குரு பகவானுக்கு பிடித்தமான காரியங்களை செய்யும் பொழுதும் மேலும் உங்களுக்கு அப்பன் அருமுக கடவுளாகிய முருகப்பெருமானை நீங்கள் வழிபடும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் எண்ணில்லா செல்வங்கள் கிடைத்து மகா தனபெருமா வருவது நிதர்சனமான உண்மை. இந்த காலகட்டங்களில் நீங்கள் முடிந்தால் 84 நாட்களும் சுக்கிரன் ஸ்தலம் என்று அழைக்கப்படும் உங்கள் ராசிக்கு 5 கூடிய யோகாதிபதியாக இருப்போம் சுக்கிர பகவான் ஸ்தலம் என்று அழைக்கப்படும் ஸ்ரீரங்கம் ரங்கநாடைய திருவடிகளை பார்த்து ஓம் சுக்கிர பகவானை போற்றி என்று நீங்கள் மனதார வழிபட்டு வரும்பொழுது அங்குள்ள தாயாரையும் வழிபட்டு ஸ்ரீ ராமானுஜர் சன்னதி சென்று ராமானுஜரை வழிபட்டு சக்கரத்தாழ்வா கடல் வரை ஸ்ரீரங்கம் சென்று ஒரு வெள்ளிக்கிழமை காலை 6 முதல் 7 மணிக்குள் சுக்கிரகோரைகள் நீங்கள் வழிபட்டு வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் எண்ணில்லா செல்வாக்கு யோகமும் மிகப்பெரிய தனபரப்பு பொருள்பரப்பு குபேரபரப்பு கிடைப்பது நிதர்சனமான உண்மை. மேலும் உங்கள் குரு ஸ்தலம் என்று அழைக்கப்படும் மிகவும் யோக ஸ்தலம் என்று அழைக்கப்படும்
தஞ்சை மாவட்டம் திட்டைஜி வஜிஷ்டேஸ்வரர் ஆலயத்திற்கு ராஜகுருவை நீங்கள் வழிபட்டு வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் எண்ணிலா செல்வாக்கு உங்களுக்கு 84 நாள் கிடைத்து இழந்ததை பெற்றுக்கொண்டு அனைவருக்கும் மிகப்பெரிய தனவந்தராய் மிகப்பெரிய பணக்கூட்டத்திற்கு தலைவனாக வரக்கூடிய ராஜயோகம் தொழிலில் புதிய பரிமாணத்தை செய்யக்கூடிய தனவரவுகள் இந்த காலகட்டங்களில் இந்த மிதுன ராசிக்காரர்களை பெறுவது நிதர்சனமான உண்மை.